கும்பகோணத்துலேருந்து ஃபோன் பண்ணுறான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பையன். என்னப்பா சொல்லு ராகுல் அப்படி, நீங்கள் வந்து எப்படியாவது ரஜினி சார்கிட்ட சொல்லி எனக்காக ப்ரே பண்ண சொல்லுங்கள். என்னையா பைத்தியமான பேச முடியுமாம்மா இதெல்லாம்? நான் போய் ரஜினி சார்கிட்ட, அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை, அவர் ப்ரே பண்ணால் அது என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல. எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பைபாஸ் பண்ணிவிட்டு 500 ml இன்னும் பிளட்டு ஊஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகலை. அதனால டாக்டர்னால கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்ட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இது மாதிரி இருக்குது. அப்படியா, சரி ஒன்று பண்ணு. நான் ஒரு முக்கோணம் போட்டு அவங்க அப்பா பேரை போட்டு இவர் வந்து குணமடையணும், நன்றி, தேங்க்ஸ் சொல்லிட்டு இதை வந்து உங்கள் அம்மாலாம் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களை இப்படி வரைஞ்சி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ப்ரே பண்ண சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிடும், நான் ப்ரே பண்ணுறேன். சரி அவங்க எழுதுறவங்கம்மா, ராத்திரி எல்லாம் எழுதிட்டு காலையில் 7 மணிக்கு சொல்கிறேம்மா. 2.25 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கட்டிட்டான். இப்போ ₹1 ஜாஸ்தி ஆகுது மேற்கொண்டு. எப்படின்னு தெரியல, டிஸ்சார்ஜ் பண்ணணுமா, இன்னும் 2-3 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதையும் அதே கட்டத்தில் போடு, சொல்லு பணம் வேணும், அப்பாவை நல்லபடியாக கூட்டு போகணும்னு சொல்லு அப்படி. அவங்க கசின் சிஸ்டர் யாரோ யூஎஸ்ல இருக்காங்களாம், அவங்க இவரோட சர்ஜரியை கேள்விப்பட்டு இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் ஷூட்டிங்ல நான் கும்பகோணம் போறேன், அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நிக்கிறாருமா என் எதிர்க்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கோணம் போட்டுட்டு 369 இதை பத்திலாம் நீங்க ரொம்ப ஆழமா சொல்ல மாட்டீங்க, லைட்டா சொல்வீங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க, அப்புறம் நீங்க சொல்லலைன்னா எப்படி? அதனால நீங்களும் உங்க பங்குக்கு சொல்லிட்டீங்க. 369 எனக்கு ஏற்கனவே 11/11 நீங்க எனக்கு வந்து ஆணித்தரமா உறுதியாயிட்டீங்க. அதே மாதிரி நான் போற விஷயங்களுக்கெல்லாம் ஏஞ்சல் நம்பர் காட்டி என்னை உறுதிப்படுத்திட்டீங்க. இந்த 369 பத்தியும் சொன்னீங்க. போட்டுட்டு யாருக்காக வேண்டுறீங்களோ, இல்லை எனக்காகவே வேண்டுறீங்களோ, உங்களுக்காக வேணும், உங்கள் பேரை போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை எழுதி மடித்து நம்பிக்கையோட சாமிக்கிட்டேயோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துலையோ வச்சுடுங்க. நீங்கள் இந்த இதுக்கு நடுவில் ஒரு பையன், அவன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவங்க அப்பாவுக்கு வந்து இது வந்து 100% உண்மைமா, அவங்க இன்னும் நல்லா இருக்காங்க. ஓகே, கும்பகோணத்துலேருந்து ஃபோன் பண்ணுறான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பையன். என்னப்பா சொல்லு ராகுல் அப்படி, அம்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எப்படியாவது ரஜினி சார்கிட்ட சொல்லி எனக்காக ப்ரே பண்ண சொல்லுங்கள். என்னையா பைத்தியமான, அவருக்கு வந்து ரஜினிகாந்த் வெறியன், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட ஃப்ரெண்டு நாகராஜ் ஐயா இருக்கார், அவரே ஃபோன் எடுத்தால் தான் சொல்ல முடியும். உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு முதல்ல, நம்ம போகலாம், நேராக நம்மளே அப்ளிகேஷன் போடலாம், நீ சொல்லு அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, பைபாஸ் பண்ணிவிட்டு 500 ml இன்னும் பிளட்டு ஊஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகலை. அதனால டாக்டர்னால கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்ட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இது மாதிரி இருக்குது. அப்படியா, சரி ஒன்று பண்ணு, நான் சொல்கிற மாதிரி நான் ஒன்று வரைஞ்சி உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு நான் ஒரு முக்கோணம் போட்டு, இது ராத்திரி 11 மணிக்கு நடக்குது. எனக்கு எப்பவுமே அப்போ தான் ஃப்ரீயாக பேசுவாங்க பசங்கள்லாம். போட்டுட்டு அவங்க அப்பா பேரை போட்டு இவர் வந்து குணமடையணும், நன்றி, அப்படி செய்வதற்காக நன்றி, உடனே நன்றின்னு சொல்லியாச்சு, தேங்க்ஸ் சொல்லிட்டு இதை வந்து உங்கள் அம்மாலாம் அங்கே உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களை இப்படி வரைஞ்சி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ப்ரே பண்ண சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிடும், நான் ப்ரே பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரஜினி சார்கிட்டலாம் பேச முடியுமாம்மா இதெல்லாம்? நான் போய் ரஜினி சார்கிட்ட, அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை, அவர் ப்ரே பண்ணால் அது நீ பண்ணுடா, நீ பண்ணு, உங்கள் அம்மா பண்ண சொல்லு, உங்கள் சித்தி எல்லாம் இருக்காங்க இல்லை. சரி அவங்க எழுதுறவங்கம்மா, ராத்திரி எல்லாம் எழுதிட்டு காலையில் 7 மணிக்கு சொல்கிறேம்மா. 500 ml வந்தது 100 ml ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருக்குங்க, வேலை செய்யும். 100 ml ஆயிடுச்சு. நான் சொல்றது தாண்டா, அங்கேயே விநாயகர் கோயில் இருந்தால் போய் ஒரு சூட தேங்காய் உடைச்சிட்டு இரு அப்படி. அப்புறம் அதுவும் அப்படியே ஸ்லோவாக, நான் எழுதுறத மட்டும் நிறுத்தாதீங்க, எழுதிட்டே இருங்க. ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. 2.25 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கட்டிட்டான். இப்போ ₹1 ஜாஸ்தி ஆகுது மேற்கொண்டு. எப்படின்னு தெரியல, டிஸ்சார்ஜ் பண்ணணுமா, இன்னும் 2-3 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணணும்.
அதையும் அதே கட்டத்துல போடு, சொல்லு பணம் வேணும், அப்பாவை நல்லபடியா கூட்டு போகணும்னு சொல்லு அப்படின்னு. அவங்க கசின் சிஸ்டர் யாரோ யூஎஸ்ல இருக்காங்களாம், அவங்க இவரோட சர்ஜரியை கேள்விப்பட்டு சித்தப்பாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ₹1 கட்டலாம் பிச்சை அவங்க அனுப்புனாங்க. எப்படிம்மா? ஓகேங்களா? இதெல்லாம் போன வருஷம் நடந்தது. இந்த வருஷம் ஷூட்டிங்ல நான் கும்பகோணம் போறேன், அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து நிக்கிறாருமா என் எதிர்க்க. அந்த ஆபரேஷன் பண்ணவரு அந்த பிரபஞ்சமே நன்றி 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 நன்றி. அம்மா நீ யாருன்னே தெரியாது, உங்களை நீ யாருன்னு தெரியாது, நீ ஏதோ சொல்ற, நான் யூடியூப்ல உன்னை பார்த்து பண்ணினேன். இதுன்னா இதுல முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செஞ்சா என்னெல்லாம் சாதிக்கலாம் இல்லைங்களா? இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தனாலதான் என் மேல உங்களுக்கு இவ்வளோ கனெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. இந்த நிமிஷம் வரல கார்ல வரும்போது கூட உங்களை தான் பார்த்துன்னு வரேன். நான் வேஸ்டே பண்ண மாட்டேன். அந்த டைம் கூட நான் பாட்டு கேட்கறத மற்றத எதுவுமே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க இதை வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க நீங்க இதை பாருங்களேன். இப்போ உங்களை ரீச் பண்ண கூட முடியாது, சில பேரால நிச்சயமா முடியாது. அதை வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், ஃபேஸ்புக்ல இருக்கணும், அவங்க எல்லாம் உங்களை ரீச் பண்றவங்க. என்னைய மாதிரி ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், நீங்க பாருங்க, இதை பார்த்து அவங்க வாயால நான் சொல்றதை விட வாக்குப்பளித்தம் சொன்னீங்கல்ல, உங்க வாக்குப்பளித்தம் அவங்களுக்கு நடக்கும். இதை ஃபாலோ பண்ணா இதெல்லாம் நடந்தது நடக்குது, உண்மை உண்மை உண்மை. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு நான் நினைச்சேன். எப்படி என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுவோம். நான் வந்து திருநெல்வேலி அல்வாவை சாப்பிட்றேன், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நெய்யில செஞ்சதுன்னு நான் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, சொல்லலாம். நீங்க போய் திருநெல்வேலி போனீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் டு பை தட் அப்படின்னு நான் சொல்லணும்ல. அதே மாதிரி நீங்க யூடியூப் எடுத்தீங்கன்னா இவங்களது ஒரு 1-2 பாருங்களேன், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் நான் சொல்லணும்ல. நான் வெறும்னா எங்கம்மா நான் போய் யூடியூப் ஆரம்பிச்சு நான் சொல்ல முடியும்? உங்களை மீட் பண்ணி உங்களை பக்கத்துல வச்சுட்டு நீங்க இதெல்லாம் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா, இதை நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது நடந்ததுன்னு நான் சொல்லணும்ல. எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்க கூட வந்து இப்படி உட்காந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட டேலண்ட், நீங்க இதெல்லாம் மட்டும் இல்ல, உங்களோட நாலேஜ் வைஸும் சின்ன வயசுல இருந்து நாங்க பாத்திருக்கோம். அந்த என்ன ப்ரோக்ராமோ 1,00,000 அதுல என்னோட மதர் இன்லா தான் சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து ஆக்டிங்லாம் மட்டும் கிடையாது, பயங்கர நாலேஜ். அவங்க வந்து சூப்பரா எல்லா விஷயத்துலயும் ரொம்ப ஒழுக்கமானவங்க, ரொம்ப உங்களை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னாங்க. எனக்கே சின்ன வயசுல இருந்து உங்களை பார்த்து வந்ததுதான். அவங்க எல்லாம் வந்து ஃபேன், ரொம்ப தீவிர ஃபேன் உங்களுக்கு. அவங்க தான் வந்து எனக்கு நிறைய சொன்னாங்க. இந்த 1,00,000 ஒரு வார்த்தை விளையாட்டுல நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, நீங்க பதில் சொல்லி எப்படி எல்லாம் வின் பண்ணீங்கன்னு இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் எந்த ஒரு வேலையுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை முழுக்க செஞ்சு முடிக்கணும். ஒரு பாத்திரம் கழுவுறதா இருந்தா கூட அதை எடுத்தோம், தேய்ச்சோம், கழுவணும், நல்லா உதறி வச்சோம், கொஞ்ச நேரம் பொறுத்து தொடச்சி வச்சுட்டோம், அப்படிங்கிறதுல பெர்ஃபெக்டா பண்ணணும். நான் என்ன சொல்றேன், பெர்ஃபெக்டா பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லையா வேண்டாம், எனக்கு முடியாதுன்ட்டு போயிடுங்க. somebody will do that. நம்ம அறகுறையா எதையுமே அறகுறையா பண்ணா ரிசல்ட்டும் அறகுறையா தான் வரும். இல்லையா? அப்புறம் வந்து இல்லைங்க அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன்னா எங்க இருந்து ஆரம்பிச்சேன்னு யோசிச்சுப்பார். ஒழுங்கா இப்படி போட்டியா இல்லையாங்கிறத பார்த்துட்டு இல்லை நடுவுல நான் அதை விட்டுட்டா அவர்தான். நம்ம ஒண்ணுமே சொல்றது. இதேதான் டாக்டர்ஸ் தான். டாக்டருங்க என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றதில்ல. அப்புறம் இந்த டாக்டர் தப்பு அந்த டாக்டர் தப்புன்னு அவங்க மேல பிளேம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ என் மனசுல இருந்ததெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்க சொன்னதுதான். நீங்க சொன்னதை மற்றவங்களாம் ஃபாலோ பண்ற மேடம் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இதுல வருவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியல. என்னைக்காவது உங்களை நேர்ல பார்த்தா இதெல்லாம் சொல்லணும், உங்களை ஃபாலோ பண்ற ஆள் நானு, உங்க சிஷியை, அதனால இதெல்லாம் கரெக்டா இருக்குங்க, எங்களுக்கு சில டவுட் இதெல்லாம் இருக்கு, நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். வந்தேன், சொல்லிட்டேன், வேலை முடிச்சு தரேன்.